ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு ஷாமிலா கிச்சன். இன்றைக்கி வந்துட்டு 2 kgயில் ரெக்டாங்கிள் ஷேப்பில் இந்த மாதிரியான ஒரு கேக் வந்து எப்படி ரெடி பண்ணலான்னு தான் நான் காட்ட போகிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த கேக் வந்து டெண்டர் கோகோனட் ஃப்ளேவரில் நான் பண்ணியிருக்கிறேன். இதுக்கு முதல்ல வந்து ஸ்பாஞ்சு வந்து ரெடி பண்ணி எடுத்துக்கணும். அதுக்காக ஒரு 2 கப் அளவுக்கு மைதா மாவு, ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் பவுடர், 1 டீஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் சோடா ஆட் பண்ணி 3 தடவை நல்லா சேவ் பண்ணி எடுத்துட்டேன். அடுத்ததாக வந்துட்டு ஒரு 8 முட்டை எடுத்துருக்கிறேன். இது கூட வந்துட்டு 2 டீஸ்பூன் அளவுக்கு வெண்ணிலா எசன்ஸ் ஆட் பண்ணி நல்லா வந்து பீட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த எக்கோட எல்லோ கலர் எல்லாம் மாதிரி இந்த அளவுக்கு ஒயிட் ஆகிற வரைக்கும் நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கணும். அடுத்தது வந்துட்டு ஒரு 2 கப் அளவுக்கு பவுடர் சுகர் எடுத்துருக்கிறேன். இதையும் கொஞ்சம் கொஞ்சமாக இதோடு சேர்த்து இந்த சுகர் எல்லாம் இந்த எக்கோட மிக்ஸ் ஆகிற மாதிரி நல்லா வந்து பீட் பண்ணி எடுத்துக்கலாம். அடுத்ததாக வந்துட்டு ஒரு 1/2 கப் அளவுக்கு சன்ஃப்ளவர் ஆயில் எடுத்துருக்கிறேன். இதே சன்ஃப்ளவர் ஆயில் ஆட் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு ஸ்பீடில் போட்டு இந்த ஆயில் மிக்ஸ் ஆகிற அளவுக்கு லைட்டாக வந்து பீட் பண்ணி ஃபஸ்ட்டு ஸ்பீடில் போட்டு பீட் பண்ணி எடுத்துக்கணும். இப்போ வந்து ரெடி பண்ணி வச்ச ட்ரை இன்க்ரீடியன்ட்ஸை இதோடு சேர்த்து ஒரு 2-3 பேட்சாக வந்து மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். ஸ்பாச்சுலா வச்சு கட் அண்ட் ஃபோல்ட் மெத்தடில் கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம வந்து மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கணும். இது கூட வந்துட்டு ஒரு 3/4 கப் அளவுக்கு பால் வந்து காய்ச்சி ஆற வச்சு எடுத்துருக்கிறேன். அதையும் இடையிடையே இதில் மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கலாம். இப்போ பேட்டர் வந்து ஃபுல்லாக வந்து மிக்ஸ் பண்ணி எடுத்தாச்சு. இதை வந்து ஒரு 10 இன்ச்சுக்கான கேக் டின்னில் பட்டர் ஷீட் போட்டு வச்சுருக்கிறேன். அதில் வந்து மாற்றிட்டேன். இதை வந்துட்டு 180 டிகிரிக்கு 10 நிமிஷம் ப்ரீஹீட் அப் பண்ண அவனில் ஒரு 35 நிமிஷம் வச்சு எடுத்தோன்னா ஸ்பாஞ்ச் வந்து இந்த மாதிரி சூப்பராக ரெடி ஆகி கிடச்சிரும். இந்த ஸ்பாஞ்ச் வந்து நல்லா ஆற விட்டதுக்கப்புறமா 2 லேயராக இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கிறேன். இதுக்கான போர்டு வந்துட்டு பெரிய சைஸ் போர்டு வந்து கிடைக்கல. அதனால நான் வந்துட்டு 2 கேக் போர்டு எடுத்து இந்த மாதிரி ஜாயின் பண்ணி எடுத்து வச்சுருக்கிறேன். டேப் போட்டு ஒட்டி ரெடி பண்ணி எடுத்துருக்கிறேன். இப்போ ஃபஸ்ட் லேயர் கேக் எடுத்து வச்சுட்டு அது மேலே கொஞ்சமாக சுகர் சிரப் அப்ளை பண்ணி விட்டுருக்கிறேன். அது மேலே வந்துட்டு இந்த மாதிரி விப்பிங் க்ரீம் அப்ளை பண்ணி பேலட் நைஃப் வச்சு நீட்டாக லெவல் பண்ணி எடுத்துட்டேன். இது வந்துட்டு டெண்டர் கோகோனட் கேக் ஆனதுனால இதில் வந்துட்டு நான் வந்து டெண்டர் கோகோனட்டும் கண்டென்ஸ் மில்க்கும் மிக்ஸி ஜாரில் சேர்த்து நல்லா வந்துட்டு இந்த மாதிரி அடித்து எடுத்துருக்கிறேன். இதை தான் வந்து இப்போ ஃபில்லிங்ஸை வந்து கொடுத்துக்க போகிறேன். இந்த ஃபில்லிங்ஸ் எடுத்து இதில் வச்சுட்டு பேலட் நைஃப் வச்சு நீட்டாக எல்லா இடமும் படுற மாதிரி நம்ம அப்ளை பண்ணி விட்டுக்கணும். அடுத்ததாக செகண்ட் லேயர் கேக்கை வந்து இது மேலே எடுத்து வச்சுட்டு இதுலேயும் சுகர் சிரப்பு வந்து லைட்டாக அப்ளை பண்ணி கொடுத்துக்கலாம். அது மேலே வந்துட்டு நம்ம விப்பிங் க்ரீம் வந்துட்டு இந்த மாதிரி பைப்பிங் பேக்கில் எடுத்து இந்த மாதிரி ஃபுல்லாக வந்து அப்ளை பண்ணி கொடுத்து ஒரு பேலட் நைஃப் வச்சுட்டு இந்த மாதிரி நீட்டாக லெவல் பண்ணி எடுத்து அதுலேயும் வந்து டெண்டர் கோகோனட் வந்து ஃபில்லிங்ஸாக வந்து கொடுத்துக்கலாம். இப்போ இதுலேருந்து ஒரு பீஸ் வந்து நான் இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துருக்கிறேன். இதையும் முதல்லையே வந்துட்டு ஒரு பீஸ் வந்துட்டு இதுலேருந்து கட் பண்ணி எடுத்து வச்சுருந்தேன். நம்ம வந்து க்ரீம் எல்லாம் அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடியே அதை தான் வந்து இதில் இப்போ 3rd லேயராக இந்த மாதிரி எடுத்து வச்சுருக்கிறேன். அதுக்கப்புறமா நம்ம சைடில் இந்த கட் பண்ண பீஸையும் எடுத்து வச்சு ஜாயின் பண்ணி 3rd லேயரும் ரெடி பண்ணி எடுத்துட்டேன். இப்போ இந்த கேக்கை வந்துட்டு க்ரீம் ஃபுல்லாக அப்ளை பண்ணி இந்த மாதிரி க்ரம் கோட் பண்ணி எடுத்துட்டேன். க்ரம் கோட் பண்ண கேக்கை வந்து ஒரு 1/2 மணி நேரம் ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்ததுக்கப்புறமா அவுட்டர் லேயர் வந்து கொடுக்க போகிறேன். அதுக்காக வந்துட்டு நான் வந்து இந்த கலர் வந்து வர்றதுக்காக க்ரீன் கலரும் எல்லோ கலரும் மிக்ஸ் பண்ணி தான் இந்த மாதிரியான ஒரு லைட் க்ரீன் கலர் வந்து எனக்கு கிடச்சிது. இப்போ இதை வந்துட்டு பைப்பிங் பேக்கில் மாற்றிட்டு கேக் ஃபுல்லாக இந்த மாதிரி க்ரீம் அப்ளை பண்ணி கொடுத்துக்கிறேன். இப்போது இந்த கேக்கு வந்து நீட்டாக வந்து லெவல் பண்ணி எடுத்துக்கலாம். ஒரு பேலட் நைஃப் எடுத்து எல்லா பக்கமும் நீட்டாக வர்றது மாதிரி லெவல் பண்ணி எடுத்துக்கணும். நம்ம ரவுண்ட் கேக்கில் எல்லாம் பண்ணுறது மாதிரி ஷார்ப் எட்ஜஸ் வந்து இந்த கேக்கில் வந்து ஈஸியாக வராது. கொஞ்சம் டைம் எடுத்து தான் செய்யணும். இந்த பேலட் நைஃபை ஒவ்வொரு எட்ஜஸ் வரும்போதும் இந்த மாதிரி ஒவ்வொரு எட்ஜஸுக்கும் பார்த்து பார்த்து நீட்டாக நம்ம பண்ணால் தான் அந்த ஷார்ப் எட்ஜஸ் வந்து நீட்டாக வந்து கிடைக்கும். சைடெல்லாம் நல்லா நீட் பண்ணதுக்கப்புறமா டாப்லேயும் பேலட் நைஃப் வச்சு நீட்டாக லெவல் பண்ணி எடுத்துக்கணும்.
இப்போ எக்ஸ்ட்ரா வர க்ரீம் எல்லாமே வந்துட்டு நீக்கிட்டு நீட்டாக லெவல் பண்ணி எடுத்ததுக்கப்புறமா மேலே வந்து டாப்பில் இந்த மாதிரி ஒரு பேலட் நைஃப் டிசைன் வந்து போட்டு விட்டுட்டேன். அதுக்கப்புறமா இந்த பிங்க் கலர் க்ரீம் வச்சு ஒரு ரோஸட் டிசைன் வந்து போட்டுக்கிறேன். எண்ணெய் நாசில் வச்சு தான் இந்த ரோஸட் டிசைன் போட்டிருக்கிறேன். அதுக்கப்புறமா சின்ன ரோஸட் நாசில் எடுத்து க்ரீன் கலர் க்ரீம் எடுத்து இந்த மாதிரி குட்டி குட்டியான ரோஸட் வந்து போட்டுக்கிறேன் இடையிடையே. அதுக்கப்புறமா ஷெல் நாசில் எடுத்து சின்னதாக இந்த மாதிரியான ஒரு டிசைன் வந்து அந்த ரோஸட்டுக்கு இடையில இந்த மாதிரி போட்டு விட்டுட்டேன். இதே ஷெல் நாசில் வச்சு பார்டரும் வந்து இந்த மாதிரி போட்டு விட்டாச்சு. அதுக்கப்புறமா பிங்க் கலர் க்ரீம் எடுத்து பைப்பிங் பேக்கில் மாற்றிட்டு இந்த மாதிரி நேம் வந்து இந்த மாதிரி எழுதியாச்சு. அதுக்கப்புறமா கொஞ்சமாக கோல்டன் பால்ஸ் வந்து இதில் வந்து போட்டிருக்கிறேன். கொஞ்சமாக சாக்லேட்ஸும் இந்த ரோஸட்டுக்கு இடையில் இந்த மாதிரி வச்சு விட்டுட்டேன். இப்போ கேக்கோட ஒர்க்கெல்லாம் முடிச்சாச்சு. ஃபைனல் லுக் வந்து இந்த மாதிரி தான் கிடச்சிது. கேக் வந்து பார்க்குறதுக்கு சூப்பராக இருந்தது. நம்ம ரவுண்ட் கேக்கை விடைக்கும் இந்த கேக் வந்து 2 kgயில் பார்க்குறதுக்கு வந்து நல்ல பெரிய கேக் மாதிரியே இருந்தது. ஒரு 3 kg வெயிட் வர கேக் மாதிரி தான் இருந்தது. இப்போ இந்த ரெக்டாங்கிள் ஷேப்லலாம் பண்ணும்போது நமக்கு பீசஸும் நமக்கு நிறைய கிடைக்கும். இப்போ இது வந்து எப்படி வந்து நான் பேக் பண்ணேன்னா 1 kgக்கான பாக்ஸ் வந்து எடுத்துகிட்டு ஒரு பக்கம் இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணி எடுத்துட்டேன். இன்னொரு பாக்ஸையும் அதே மாதிரியே ஒரு பக்கம் ஃபோல்ட் பண்ணி எடுத்து நம்ம கேக்கு வந்து எந்த அளவுக்கு வருதோ அந்த அளவுக்கு ஒரு பாக்ஸுக்குள்ளே இன்னொரு பாக்ஸ் வச்சு நான் எடுத்து வச்சுட்டு கேக் ஒரு பக்கம் ஃபுல்லாக வந்துட்டு இந்த மாதிரி பின் பண்ணி விட்டுட்டேன். இந்த மாதிரி நல்லா பின் பண்ணி எடுத்ததுக்கப்புறமா இன்னொரு பக்கம் நான் ஓப்பனில் விட்டுட்டு அதுக்குள்ளாடி கேக்கை வந்து எடுத்து வச்சுட்டேன். இப்போது இந்த பக்கத்தையும் நம்ம வந்து இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணிவிட்டு பின் பண்ணி விட்டுடலாம். இந்த கேக்கை வந்துட்டு ஒரு 35 கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணி கஸ்டமர் வந்து கொண்டு போயிருந்தாங்க. அதனால் வந்து நல்லா வந்து பேக்கிங் வந்து நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கணும்னு நான் வந்து நிறைய இந்த மாதிரி பின் பண்ணி விட்டுட்டேன். அதுக்கப்புறமா மேலே உள்ள இதை வந்து இந்த மாதிரி நம்ம மூடிட்டு ரெண்டு பக்கத்தையும் மூடிட்டு அது மேலே வந்து டேப் போட்டு ஒட்டி விட்டுடலாம். பேக்கிங் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கிறதுக்காக ஒரு 4-5 இடத்துலலாம் இந்த மாதிரி டேப் போட்டும் ஒட்டி விட்டுட்டேன். இது மேலே வந்து ஒரு நைஃபும் வந்து வச்சு விட்டாச்சு. இப்போ இந்த கேக்கோட வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.